ரோகிணி பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவ அடியாள வச்சு மிரட்ட சொல்லிருக்கா, அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க? எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்ன அப்படி சத்தம் போடுறீங்க. அப்ப மத்தவங்க என்ன எப்படி மதிப்பாங்க? எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? தண்ணி குடிக்கிறியா? ஒண்ணு வேண்டாம். உன்னுடைய பெரிய பிரச்சனையே இதுதான். ஆமா, நானே ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் எதுக்கு இங்க இருக்கணும்? எங்கேயா போய் தொலைறேன். சொல்றத கேளு. எல்லாத்துக்கும் முன்னால திட்டுறேன்னு கேட்குற. அப்போ நீ எல்லாத்தையும் வெளியாளா தானே நினைக்கிற? அங்கே யார் யாரெல்லாம் இருந்தா? நம்ம பசங்களும் மருமகளும் தானே. அவங்களையெல்லாம் நம்ம குடும்பமாக நினச்சிருந்தா நான் பேசுறது உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ரோகிணி தான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்தே போய் சொல்ல நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நடந்ததை விடு. ரோகிணி இந்த குடும்பத்தோட இருக்கணும், மனோஜோட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறான். அந்த வகையில நீ அவளை பாராட்டணும். எதுக்கு பாராட்டணும்? வண்டி வண்டியா போய் சொல்றதுக்கா? இங்க பாரு விஜயா, ரோகிணி பொய் சொல்லிட்ட உண்மைதான். அடுத்தடுத்து தப்பு பண்ணியிருக்கிறான், அதுவும் உண்மைதான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்?